ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. இதுல என்ன விசேஷங்கள் நமக்கு நடக்கும் அப்படின்னாக்கா, வாழ்க்கையில வாய்ப்புகளே வரல, எதை பார்த்தாலும் 10 தடவை 15 தடவை திரும்ப 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 பண்ணி, அதாவது ஸ்கூல் கிடைக்கிறதுல இருந்து, பிறகு காலேஜ் கிடைக்கிறதுல இருந்து, பொண்ணு கிடைக்கிறதுல இருந்து, வேலை கிடைக்கிறதுல இருந்து, மாப்பிள்ளை கிடைக்கிறதுல இருந்து, எல்லாமே ஒரே முயற்சி முயற்சி முயற்சி. அதாவது நம்ம முயற்சி பண்ணி களைச்சி தளர்ந்து போனதுக்கு அப்புறம் தான் டக்குன்னு ஏதோ ஒரு நாள் நடந்துரும். அது நடந்தப்ப கூட அந்த முயற்சி எடுத்த அந்த வழிதான் நமக்கு இருக்குன்னு ஒழிய நடந்துருச்சு அப்படிங்கிற பப்ளிக்ல உங்களுக்குன்னு ஒரு இடத்தை, இந்த உலகத்துல உங்களுக்குன்னு ஒரு இடத்தை பிடிப்பீர்கள். அது எல்லாருக்கும் பெரிய ஒரு குறிக்கோள் இல்லையா? இந்த உலகத்துல நான் இடம் பிடிக்கணும், எனக்குன்னு ஒரு தடம் பதிக்க வேண்டும் அப்படிங்கிறோம் இல்லையா? அது இந்த குரு பயிற்சியில வரக்கூடிய ஜனவரியில இருந்து அது நடக்கும். அதுக்குண்டான ஆயத்தங்கள் ராகு உங்களுடைய தலைக்கு வரும்பொழுதுதான் உங்களுடைய வளர்ச்சி ஆரம்பிக்கிறது. யார் என்ன சொன்னாலும் நம்ப வேண்டாம். கோட்டீஸ்வர யோகம் உங்களுக்கு இருக்கு. உங்களுக்குன்னு ஒரு தனி ஆபீஸ் நீங்க வச்சுக்கிடுங்க. நிறைய வாய்ப்புகள் பல பேருக்கும் கொடுப்பதில் வல்லவர்களாக இருப்பீர்கள். இதுதான் மெயின் இந்த குருவுடைய அமைப்பு. சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஓம் நமோ பிரம்மாதிभ्यो ब्रह्म विद्या संप्रदाय कर्तृभ्यो वंशऋषभ्यो महद्भ्यो नमो गुरुभ्यः सर्वोपप्लवरहित प्रज्ञान घन प्रत्यगर्थो ब्रह्माहमस्मि सोहमस्मि ब्रह्माहमस्मि. ओम सर्वेभ्यो सद्गुरुभ्यो नमो नमः. हरि ओम. எல்லாம் வல்ல அம்பிகையினுடைய பெயரருளாலும் சுவாமி யோகஸ்ரீ அமிர்த மிருத்யுஞ்சயேஸ்வரருடைய திருவருளாலும் நம் அனைவருக்கும் அனைத்து விதமான சௌபாகியங்களும் லட்சுமி கட்டாட்சங்களும் பரிபூர்ண சதாயுஷ்ய பரியந்தம் உத்தமமான ஆரோக்கியத்துடன் கூடிய நல்வாழ்க்கையும் என்ற அமைப்பெற்று நாம் அனைவரும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்கின்ற பிரார்த்தனைகளுடனும் ஆசீர்வாதங்களுடனும் இன்றைய உரையை துவங்குகின்றேன். இன்றைக்கு நாம் மகர ராசியிலும் மகர லக்னத்திலும் பிறந்த அன்பர்களுக்கு உண்டான குரு பயிற்சியினுடைய முழு பலன்களையும் பார்க்க இருக்கின்றோம். இந்த குரு பயிற்சியானது வருகின்ற ஜூன் 2ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு தொடங்கி அடுத்த வருஷம் 26 ஜூன் 2027 வரைக்குமாக 390 நாட்களாக இருக்கிறது. அதுல மகர ராசி அன்பர்களுக்கு இப்போ குரு 6ஆம் இடத்துல இருக்கிறார். 12க்கு உண்டானவன், பிறகு அவர் 3க்கு உண்டானவன், 2 மறைவு ஸ்தானாதிபதி இன்னொரு மறைவு ஸ்தானத்துல உட்கார்ந்து விபரீத ராஜயோகமாக இருந்த குரு 2ஆம் இடத்தையும் பிசினஸ் ஸ்தானத்தையும் பார்த்து ஓரளவுக்கு உங்களுடைய சனி 7.5 சனியினுடைய தாக்கத்துல கடந்த ஒரு வருஷமாக உங்களுக்கு நல்ல ஒரு ஆறுதலாக இருந்தார் அப்படிங்கிறதுதான் உண்மை. ஆனாலும் கூட அந்த குருவினுடைய ஒரு சுபாதிபதி அப்படிங்கும் போது 6ஆம் இடத்துல உட்கார்ந்ததுனால சில விஷயங்கள்ல தகராறு இருந்தது. அது என்ன சில விஷயங்கள் அப்படின்னாக்கா, குழந்தைகள் விஷயத்திலையும் ஆகட்டும், அதே போல பினான்சியல் விஷயத்துல பண தட்டுப்பாடுகள், இதெல்லாம் தொடர்ந்து வந்து கொண்டுதான் இருந்தது. ஆனா இப்போ குரு உங்களுடைய 7ஆம் இடத்துக்கு உங்களுடைய ராசியவே பார்க்க போகிறார். அதனால இந்த குரு கடகத்துக்கு உங்களுக்கு 6ஆம் இடத்துல 7ஆம் இடத்துக்கு இங்க ஒரு 151 நாட்கள் இருந்துட்டு கொஞ்சம் வேகமாக போய் உங்களுடைய 8ஆம் இடத்துக்கு போயிடுறார், சிம்மத்துக்கு போயிடுறார். அங்க ஒரு 85 நாட்கள் இருந்துட்டு மீண்டும் உங்களுடைய 7ஆம் இடத்திலேயே 154 நாட்கள் இருக்கிறார். சோ மொத்தம் 305 நாட்கள் உங்களுடைய 7ஆம் இடத்துல 85 நாட்கள் 8ஆம் இடத்துல இருக்கிறார். இதுதான் குருனுடைய பொசிஷன். இதுல என்ன நடக்கும்? ஏன்னா குரு 7ஆம் இடத்துக்கு வந்துட்டா, இது வரைக்கும் ராகுவை பார்த்துட்டு இருந்த குரு இப்போ சனியை பார்க்க போகிறார். சனி 3ஆம் இடத்துல, அதான் உங்களுடைய ராசியையும் 3ஆம் இடத்தையும் 11ஆம் இடத்தையும் லாபஸ்தானத்தையும் பார்க்க போகிறார். இதுல ஒரு பெனிஃபிட் என்னன்னு கேட்டா, 3ஆம் இடத்துக்கு 5ஆம் இடமாக 7ஆம் இடம் அமைந்திருக்கிறதுனால இதெல்லாம் நிறைய அப்படியே இந்த பொசிஷன் எல்லாம் சொல்லிட்டே இருக்காருங்க சுவாமி, இல்ல பலனை மட்டும் சொல்லுங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறது எனக்கு தெரியாது. பலன் என்ன அப்படின்னாக்கா, இது வரைக்கும் கௌரவம் அப்படிங்கிறதுலாம் 7.5 சனியில இழந்த கௌரவம் எல்லாம் மீண்டும் திரும்ப பெறுவீர்கள். தன்னம்பிக்கை வளரும். உங்களுடைய பர்சனாலிட்டிக்கு நிறைய வித்தியாசம் வரும். பிறகு
வாழ்க்கை துணையாகட்டும், பார்ட்னர்ஷிப் ஆகட்டும், நட்பு ஆகட்டும், வெளிநாடு பிசினஸ் தொடர்பாகட்டும், இங்க உள்ளூர்ல வந்து நீங்க பிசினஸ் பண்ணக்கூடிய அந்த பழைய ஆட்கள்லாம் உங்கள் மீது நம்பிக்கை வைத்து மீண்டும் இது அத்தனை பப்ளிக் கான்டாக்ட்ஸும் வந்து உயிர்மை பெறுகிறது. அதனால இந்த ஜூன் 2ஆம் தேதி ஆரம்பிக்கும் போதே குரு தன்னுடைய நட்சத்திரத்துக்கு தான் வராரு. ஒரு 16 நாட்களுக்கு தான் இருக்கிறார். அதுக்கப்புறம் வந்து சனியினுடைய நட்சத்திரத்துக்கு வராரு இல்லையா, இதுதான் வந்து சனி வந்து உங்களுடைய ராசி அதிபதி. அவருடைய நட்சத்திரத்துக்கு ஒரு 2 மாசம் இருக்கிறார். அதாவது உங்களுக்கு 18/6/2026 இருந்து 20/8/2026 கரெக்டா 2 மாசம் பூச நட்சத்திரத்துல இருக்கிறார். இப்ப இந்த பூச நட்சத்திரத்துக்கு வரும்போது சனி வந்து 3ஆம் இடத்துல இருக்கிறார். சொந்த தொழில் தொடங்குவது, சொந்தமாக ஏதாவது படைப்புகள் வந்து நம் மூலமாக எதையாவது படைத்தல், அது வந்து உலகத்துக்கு ஒரு கான்ட்ரிபியூஷனாக கொடுக்கறது, ஒரு பெரிய ஒரு முயற்சி எடுக்கிறது, வாழ்க்கையிலே இதுவரைக்கும் இல்லாத ஒரு முயற்சி எடுக்கிறது, இந்த மாதிரி அசாத்தியமான கஷ்டமான மற்றவர்கள் நினைத்து பார்க்க முடியாத விஷயங்களை இந்த 2 மாதங்களில் நீங்கள் தொடங்குவீர்கள். இது மகர ராசிக்கு குரு பயிற்சியினுடைய முக்கியமான பலன். இதற்கு அப்புறமும் கூட ஆயில்ய நட்சத்திரத்தை தான் போகிறார். அதாவது ஆகஸ்ட் 20 இருந்து ஆயில்ய நட்சத்திரம் ஒரு 73 நாட்களுக்கு வந்து ஆயில்ய நட்சத்திரம். இதுதான் சிறப்பு. ஏன்னா இந்த குரு பயிற்சியில குரு வந்து 227 நாட்கள் வந்து ஆயில்ய நட்சத்திரத்தில் தான் இருக்காரு. அப்போ 85 நாட்கள் கேதுவனுடைய மகா நட்சத்திரம் இருக்கிறார். அது அப்புறம் வரும். முதல்ல இந்த ஆயில்ய நட்சத்திரம் தான் மெயின். நிறைய நாட்கள் இருக்கிறார். அப்படிங்கும் போது இதுல என்ன விசேஷங்கள் நமக்கு நடக்கும் அப்படின்னாக்கா, வாழ்க்கையில வாய்ப்புகளே வரல, எதை பார்த்தாலும் 10 தடவை 15 தடவை திரும்ப 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 பண்ணி, அதாவது ஸ்கூல் கிடைக்கிறதுல இருந்து, பிறகு காலேஜ் கிடைக்கிறதுல இருந்து, பொண்ணு கிடைக்கிறதுல இருந்து, வேலை கிடைக்கிறதுல இருந்து, மாப்பிள்ளை கிடைக்கிறதுல இருந்து, எல்லாமே வந்து ஒரே முயற்சி முயற்சி முயற்சி. அதாவது நம்ம முயற்சி பண்ணி களைச்சி தளர்ந்து போனதுக்கு அப்புறம் தான் டக்குன்னு ஏதோ ஒரு நாள் வந்து நடந்துரும். அது நடந்தப்ப கூட வந்து அந்த முயற்சி எடுத்த அந்த வழிதான் நமக்கு இருக்கணும் ஒழிய நடந்துருச்சு அப்படிங்கிற சந்தோஷம் இருக்காது. ஏதாவது நடந்தது அப்படின்னு இருக்கும். அந்த ஒரு அமைப்பு மாறுகிறது இங்க. இப்போ வர டிசம்பர் வந்து ராகுனுடைய தலையில வர, அதனால இப்போ ஆகஸ்ட்ல இருந்து செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் வரைக்கும் இந்த 4 மாதங்கள் வந்து குரு உங்களுக்கு ரொம்ப ஒரு பாசிட்டிவாக இருக்க போகிறார். சனியினுடைய நட்சத்திரத்துல வர்றது உங்களுக்கு ரொம்ப நல்லது. அதற்கு பிறகும் கூட வாய்ப்புகள், இந்த 2வது பகுதி இருக்கு இல்லையா, அதுதான் ரொம்ப முக்கியமானது. கன்ஃபியூஷன் ஆகும்னா குரு அக்டோபர் 35 வரைக்கும் 7ஆம் இடத்துல வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 1.5 மாசம் 85 நாட்களுக்கு 8ஆம் இடத்துக்கு போறார். அப்ப கேத்து வந்து இங்க வந்துடுவார். அப்படிங்கும் போது இந்த ஒரு அமைப்பு உங்களுக்கு வந்து ரொம்ப 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 ஒரு புதிய வாய்ப்புகள், புதிய ஏற்பாடுகள், எல்லாமே வாழ்க்கையினுடைய ஒரு புதிய சாப்டர் ஓபன் ஆகுது. என்ன சுவாமிஜி திரும்ப திரும்ப புதிய புதிய புதியன்னு சொல்லிட்டே இருக்கீங்களே அப்படின்னாக்கா, வாழ்க்கையினுடைய இன்னொரு சந்தோஷமான பகுதின்னு ஒண்ணு இருக்கு. நமக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு, அது வந்து உங்களுக்கு வரும். குரு வந்து அக்டோபர் 31 வந்து 8ஆம் இடத்துக்கு போயிடுறார். அப்படின்னாலும் அங்கேயும் வந்து நிறைய நன்மைகளையும் உங்களுக்கு கொடுப்பார். ஏன்னா 12க்கு உண்டானவங்க 8ஆம் இடத்துக்கு போனா நிறைய நிலுவையும் இருக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையுமே நீங்கள் வந்து புதுப்பிக்க முடியும். அது மட்டுமல்ல, துரோகங்கள், வலிகள், காயங்கள், நஷ்டங்கள், இழப்புகள் எல்லாவற்றையும் சரி செய்வார். தன வரவுகள். அது இந்த குரு பயிற்சி அவர் கேந்திரத்துல இருக்கிறத விட 8ஆம் இடத்துல அந்த 85 நாட்கள்ல ஒரு புல்டோசர் மாதிரி எல்லாத்தையும் சடன்னு எல்லா பள்ளத்தையும் வந்து சரி பண்ணிட்டு போயிடுவார். வாழ்க்கையில இருந்த காயங்களுக்கு எத்தனைக்கும் மருந்துகளாக மாறுகிறார் உங்களுடைய குரு. அதனாலதான் இந்த குரு பயிற்சி ஏன் வந்து அந்த டைம் சொல்றது, ஃபர்ஸ்ட் செக்மெண்ட், செகண்ட் செக்மெண்ட் தான் உங்களுக்கு சரியானது. அப்புறம் ஜனவரிக்கு அப்புறம் ஜனவரி 24 வரைக்கும் அங்க இருக்கிறார். அதுக்கப்புறம் இங்க வந்துடுறார் மறுபடியும். அப்ப என்ன நடக்கும், என்ன இந்த தொடர்ந்து இந்த வாய்ப்புகள்லாம் வந்தது இல்ல, அதனால உங்களுக்கு வந்து வாழ்க்கையும் செட்டில் ஆக ஆரம்பிக்கும். இந்த குரு பயிற்சி ஆனது உங்களுடைய இழந்த வாழ்க்கையை மீட்டு தருகிறது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதாவது 7.5 சனியில நம்ம அடைஞ்ச பிரச்சனைகள்லாம் வந்து ஆறாத ரணமாக இருந்தவைகள் இந்த குரு ஆற்றப் போகிறார். அப்போ குரு ஹீலிங்காக வருகிறார். அதாவது வந்து ஹீலிங்னாக்க ஒரு மருந்தாக வருகிறார் அப்படின்னு சொன்னா மிக இல்லை. நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ். மீண்டும் மீண்டும் நான் அதான் சொல்றேன், திருமண காரியங்கள்ல தடைகள், எந்த தடைகள் இருந்தாலும் தீர்ந்தணும். சில பேருக்கு வந்து திருமணமே வந்து ஃபெயிலியர். ஏன்னா ராகு 2ஆம் இடத்துக்கு வந்து
குரு பார்த்தாலும் கூட அதுல நிறைய கணவன் மனைவிக்குள்ள இருந்த பிரச்சனைகள் எல்லாம் நீக்கி வைக்கிறார். புதிய சாப்டர் தொடங்குகிறது. அதுலயுமே காதல் கை கூடுவது, பொண்ணு மாப்பிள்ளை சீக்கிரமா கிடைக்கிறது, கொஞ்சம் பிரச்சனைகள் அதிகமாக இருந்த விஷயங்கள்லாம் குறையிறது, அண்ணன் தம்பிகளுக்குள்ள அதாவது சகோதர உறவுகளையும் நல்ல மேம்பாடு அடைவது, சொத்து தகராறு இருந்தா அந்த சொத்து தகராறை முடித்து வைக்கிறார் குரு. அதாவது நீங்க கொஞ்சம் பெரிய மனுஷனா திங்க் பண்ணி இந்த பிரச்சனைகள்லாம் கோர்ட்டுக்கு வெளியிலேயே எல்லாத்தையும் தீர்த்துக்கலாம். இந்த குரு பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கு உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கொடுப்பார். இதே குரு டிசம்பர் 5க்கு பிறகு ராகுவும் கேத்துவும் ஒன்றாக இணைவார்கள். நான் சொல்ற ஜனவரிக்கு அப்புறம் வச்சுங்க. ஜனவரிக்கு அப்புறம் இருக்கக்கூடிய 5 மாதங்கள் தான் தி பெஸ்ட். ராகு உங்க தலையில் இருப்பார், கேத்து உங்களுடைய 7ஆம் இடத்துல இருப்பார். உங்களுடைய ஒவ்வொரு நாளுமே உங்களுடைய வாழ்க்கையை செதுக்கக்கூடிய ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. அதை பயன்படுத்துங்க. குருவும் கேத்தும் 7ஆம் இடத்துல உட்கார்றதுங்கிறது அதாவது உங்களுடைய பப்ளிக் லைஃப், கம்ப்ளீட்டா உங்களுடைய பப்ளிக்ல உங்களுக்குன்னு ஒரு இடத்தை, இந்த உலகத்துல உங்களுக்குன்னு ஒரு இடத்தை பிடிப்பீர்கள். அது எல்லாருக்கும் பெரிய ஒரு குறிக்கோள் இல்லையா? இந்த உலகத்துல நான் இடம் பிடிக்கணும், எனக்குன்னு ஒரு தடம் பதிக்க வேண்டும் அப்படிங்கிறோம் இல்லையா? அது இந்த குரு பயிற்சியில வரக்கூடிய ஜனவரியிலிருந்து அது நடக்கும். அதுக்குண்டான ஆயத்தங்கள் முதல்ல இருந்தே நீங்க பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க. உங்களுடைய வாழ்க்கை பாருங்க அப்படியே வேற மாதிரி பிரிஞ்சுக்கும். 12க்கு உண்டானும் 12ஆம் இடத்துல இருந்து 8ல இருக்காரு. 12ல இருந்து 8 தானே கிடக்கும். அங்க உச்சமாகிறார். அப்படிங்கும் போது அவர் 12க்கு உண்டானவனை விட 3க்கு உண்டானவனுடைய வேலையை அதிகமா செய்வார். அதையும் 8ஆம் இடத்துக்கு போகும்போது அந்த 85 நாட்கள் இருக்கு இல்லையா, விபரீத ராஜயோகம். எவன் எல்லாம் குழி தோண்டினானோ அவன் எல்லாம் அதே குழியில தள்ளி விட்டுருவீங்க. பழி வாங்குற குணம் வேண்டாம் நமக்கு. ஆனாலும் அதாவது நீங்க உங்களுடைய அந்த பாதை அமையறது வேவேன் என்று நினைத்தாயோ அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி பீனிக்ஸ் பறவை மாதிரி வெளியில இருந்து வருவீர்கள். அது சரியான விபரீத ராஜயோகம். அதாவது 12க்கு உண்டானவங்க 8ஆம் இடத்துல உட்கார்றது சரியான ராஜயோகம். இதுக்கு முன்னாடி இருந்தது 12க்கு உண்டானவன் கடந்த வருஷம் வரைக்கும் 6ஆம் இடத்துலதான் இருந்தார். ஆனா அதை விட 8ஆம் இடம் தான் தி பெஸ்ட். ஏன்னா 6ஆம் இடம் மிதுனம், 8ஆம் இடம் சிம்மம். அரசியல் இருப்பவர்கள், அரசு துறையில் இருப்பவர்கள், நிர்வாகத்தில் பெரிய பெரிய போஸ்டுகளில் இருப்பவர்கள், அவர்களுக்கு எதிராக நடந்த அத்தனை சதித்திட்டங்களும் அம்பலமாக்கப்படும், அத்தனை துருவங்களும் தீர்க்கப்படும், அது பழிவாங்கப்படும் அப்படின்னு சொல்லலாம். கொஞ்சம் கோபம் என்ன கேத்துவாங்க இருக்கு, அது பழிவாங்க துடிக்கும். அதாவது பழி வாங்குவீர்கள். நான் என்ன சொல்றேன், பழி வாங்குறதுனால நமக்கு அந்த ரணம் ஆறிட போதா? கிடையாது. அது அப்படியே ஒதுக்கி வச்சுட்டு நம்ம புதுசா மறுபடியும் அதே உலகத்துல போய் வேக வேண்டாம். அவர்கள்லாம் நம்முடைய கர்மத்தினுடைய பலனாக வந்தார்கள், பிரச்சனையை உண்டாக்கினார்கள், பிறகு விலகி விட்டார்கள். அவர்கள் எல்லாம் நம்முடைய கர்ம பலனை தீர்க்க வந்தார்கள். அவ்வளவுதான். அந்த கணக்கு அதோட விட்டுட்டு நீங்க புதிய உலகம், உங்களுக்குன்னு ஒரு உலகத்தை நீங்க நிறுவுங்க. அதுதான் வேணும். அதுதான் இந்த குருவனுடைய அமைப்பு. உங்களுடைய முயற்சி அத்தனைக்கும், அதாவது தொட்டதெல்லாம் பொன்னாகும்னு சொல்லுவாங்க இல்லையா, உங்களுடைய மகர ராசிக்காரர்களுக்கு. சுவாமிஜி 2ஆம் இடத்துல ராகு இருக்கு, எனக்கு கவலையே பட வேண்டாம். அந்த ராகு நன்மைக்கு தான். இப்ப நீங்க பர்சனல் லைஃபை விட பப்ளிக் லைஃபுக்கு தான் நீங்க அதிகமான மதிப்பு கொடுக்கணும். அதாவது நவம்பர் டிசம்பர் அப்போ உங்களுக்கு பணம், அதாவது எல்லா விதத்திலையும் இழந்த அத்தனை 8ஆம் இடத்துக்கு குரு போறார் அப்படின்னு வச்சுக்கோங்க. அதிச்சாரமாக குரு போகிறார் அப்படின்னா அது நீங்க எல்லா அக்கௌண்ட்டையும் நீங்க திருத்த விடுவீர்கள். அதனால நீங்க பாருங்க, திரும்ப திரும்ப நான் அதையே சொல்லிட்டு இருக்கிற மாதிரி எனக்கே தோன்றுது. அதனால அடுத்த டாபிக் போவோம். குழந்தை வரம், திருமணம், குழந்தை வரம். இது ஒரு பெரிய ஒரு சமாச்சாரம். அது இப்ப இந்த நவம்பர் டிசம்பர்ல இருந்து உங்களுக்கு இதே குரு நல்ல நண்பனாக இருந்து உங்களை புதிய உலகத்துக்கு, அதாவது பறந்து விழுந்த ஒரு உலகத்துக்கு சொந்தக்காரனாக போகிறீர்கள் அப்படிங்கறதுதான் உண்மை. நீண்ட நாள் இருந்த வியாதிகளும் குணமாகும். அது ஒரு அமைப்பு. அதாவது 7ஆம் இடத்துல குரு ராசியை பார்த்தா அந்த 12க்கு உண்டானவன் வில்லன் கிடையாது, 8க்கு உண்டானவன் மாதிரி வில்லன் கிடையாது. 12க்கு உண்டானவன் 12க்கு உண்டானவன் குருவாக அமைய பெற்றது மகர ராசிக்காரர்களுடைய ஒரு பெரிய மகத்தான ஒரு இது. அதே 3க்கு உண்டானவனாக இருந்து அவர் 7ஆம் இடத்துல இருந்தால் உண்மையிலே நிம்மதியை கூட்டுவார், வியாதிகளிலிருந்து விடுதலை அடைவார். முக்கியமாக அதாவது வியாதியை கொடுப்பாரா இல்ல எடுப்பாரா அப்படின்னாக்கா வியாதியிலிருந்து நம்மை விடுவிப்பார். அதுதான் இப்போ
சரி, கோர்ட்டு கேஸ், ரொம்ப வழக்கு, இதெல்லாம் என்ன பண்ணுவார் அப்படின்னாக்கா, கோர்ட்டுக்கு வெளியில் வைத்து தீர்த்து கொள்ளுங்கள். உங்களுடைய ராகுவும் கேத்து என்னதான் இருந்தாலும் இன்னும் 8ஆம் இடத்துலதான் இருக்கு. அப்படிங்கும் போது குருவனுடைய சேர்க்கை அக்டோபர்ல இருந்து தான் வருது. அதனால அது வரைக்கும் கோர்ட்டுக்கு வெளியில தீர்த்துக்கலாம் இல்லையா. நம்ம பக்கத்துல லாயரை சரியான ஒரு லாயரை பிடிச்சு நம்ம கண்டினியூ பண்ண வேண்டியது. வெளிநாடுகளில் இருப்பவர்கள் இந்த குருவனுடைய வாய்ப்பை பயன்படுத்தி உங்களுக்கு சொத்துக்களை வாங்குவதற்குண்டான வேலைகளை செய்யுங்கள். புதிய வேலை, புதிய ரொம்ப நாள் திட்டம், ஏதாவது ஒண்ணு பண்ணணும், ஏதாவது புதுசா ஏதாவது பண்ணணும். ஜூன் 2ல இருந்து ஆரம்பிங்க. எந்தெந்த ஃபீல்டுல நம்ம ஆரம்பிக்கலாம் அப்படின்னாக்கா, குரு டேட்டாஸ் சொந்தமா எதாவது பண்றது, சொத்துக்கள் வாங்கக்கூடிய, ஏன்னா குருவும் சனியும் இருக்கிறதுனால சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்கிறது. 2க்குண்டானது தான் சனி. ராகு இருந்தாலும் பரவாயில்ல, சொத்துக்கள் வாங்குங்க. சொத்துக்கள் வெளிநாட்டுல இருப்பவர்கள், நம்ம நாட்டுல, இப்ப நான் உள்ளூர்ல இருக்கேன், நான் சொத்து வாங்கப்படாதா அப்படின்னாக்கா, 8ஆம் இடத்துக்கு குரு போகும்போது அந்த அமைப்பு உங்களுக்கு வருது. ஆக நீங்கள் சொத்துக்கள் வாங்க வேண்டும் என்றால் கொஞ்சம் நம்ம பொறுமையாக இருக்க வேண்டும். எப்போ? அக்டோபர், நவம்பர், டிசம்பர்ல அதுக்குண்டான வேலைகள் நடக்கும். புதிதாக பிசினஸ், புதிதாக ஏதாவது ஒரு வியாபாரம் அல்லது புதிய வேலைவாய்ப்புகள், அதாவது இந்த குரு உங்களை சும்மா உட்கார வைக்க விட மாட்டார். உங்களுடைய படிப்புக்கேற்ற அந்த ஒரு உத்தியோகத்தை கண்டிப்பாக வாங்கி தருவார். சரி, திருமண ஏற்பாடுகள் நடக்கும்போது குருவனுடைய கொஞ்சம் ஒரு இயல்பு இருக்கு. என்ன இயல்பு இருக்குன்னா, மகர ராசியை பொறுத்த வரைக்கும் சனியினுடைய அமைப்பு இல்லையா, சனிக்கும் குருக்கும் இப்ப கொஞ்சம் சம்பந்தம் இருக்கிறதுனால கொஞ்சம் வயதில் மூத்தவர்கள், அது பெண் குழந்தையா இருந்தா ரொம்ப வயதில் மூத்தவர்கள், இல்ல ஆண் குழந்தைகளுக்கு பெண் குழந்தை மூத்தவர்களாக கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. இப்பெல்லாம் சரி சமமா தானே எதிர்பார்க்கிறார்கள். ஆமா, அது கொஞ்சம் கஷ்டமாக அமையக்கூடிய அமைப்பு இருக்கு. முதலாளிகளாக மாற்றும் இந்த குரு. எந்தெந்த ஃபீல்டுன்னு ஒரு லிஸ்ட் போட்டுடலாம். இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஃபீல்டு சொல்லுங்க, இதெல்லாம் வளர்ச்சி இருக்கும் அப்படின்னாக்கா, எல்லா இன்ஃபர்மேஷன், எல்லா மீடியா துறை, இதே நான் சொன்ன வாய் ஜாக்கிரதையா இருக்கணும்னு. ஆனா நீங்க அதாவது ஒரு மீட்டிங்ல பேசுறதோ, உங்களுடைய துறையில் நீங்கள் ஒரு சாதித்து காண்பது, அங்க உங்களுக்கு பேச்சு அவ்வளவு வம்புதான் பேசக்கூடாது. புள்ளி விவரங்கள்ல புள்ளியா இருந்து அதை எப்படி உங்களுடைய ஃபீல்டு சம்பந்தப்பட்டது எப்படி உலகத்துக்கு எடுத்து செல்ல வேண்டும், அதுல எல்லாம் அவ்வளவு அசகாய சூரனாக நீங்கள் இருப்பீர்கள். இதே ராகு வாக் சக்தியோட கூடின ராகுவாக இருக்கும். உங்களுக்கு இந்த ராகு லக்னத்துக்கு உங்களுடைய ராசிக்கு வந்ததுக்கு அப்புறமும் அது ரொம்ப நல்லபடியா நடக்கும். அதாவது எல்லா விதமான இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, AI, உங்களுடைய தொழில், நீங்க ஜாபுக்கு போகக்கூடிய அத்தனை பேருக்கு நான் சொல்றேன், நீங்க ஐடில இருக்கலாம், அல்லது நீங்க மெடிக்கல்லே இருக்கலாம், ஒரு டாக்டராக இருக்கலாம், அல்லது ஒரு சிஇஓவாக, அல்லது ஒரு டீம் லீடராக, நீங்க ஒரு ஒர்க்கராக இருக்கலாம். AI அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி எடுத்து நீங்க கொஞ்சம் பயன்படுத்தி பாருங்க. நான் முதல்ல இருந்தே சொல்றேன், ஏதோ டூ மச்சா சொல்றாருன்னு தோணும். இல்ல, இதுல விஷயம் இருக்கு. ராகு உங்களுக்கு மகரத்துக்கு வரப்போகிறார். அப்படிங்கும் போது அது அபரிமிதமான வளர்ச்சி. ஞானம்னா உங்களுக்கு பெரிய இது. உழைப்பாளிகள், மகர ராசிக்காரர்கள் ஏற்கனவே உழைப்பாளிகள். ஆக இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, மீடியா, பிறகு எந்த ஒர்க்ல இருந்தாலும் நீங்க இதை பயன்படுத்த வேண்டியது, AI பயன்படுத்த வேண்டியது. AI படிப்புகள், அது மட்டும் இல்ல, ஜேர்னலிசம், அரசியல் நீங்க அரசியல் டைரக்டா போக வேண்டியதில்லை. அரசியல் பேசுவதற்கும் ஒரு பக்கம் வேணும். நம்ம அரசியல்னு சொல்லிட்டு அரசியல் குப்பை அப்படிலாம் கிடையாது. அரசியல் பேசுவதற்கு பக்குவமும் ஆழ்ந்த அந்த ஒரு அனாலிசிஸ், முதல்ல இது வரைக்கும் என்ன வந்திருக்கு, என்ன ஓட்டம் இருக்கு, அரசியல் என்பது எப்படி எல்லாம் மாறிக்கொண்டு இருக்கின்றது, எப்படி எல்லாம் மக்களும் மாறுகிறார்கள், மக்களுடைய தேவைகளும் அரசியலினுடைய அந்த நோக்கங்களும் மாறிக்கொண்டே இருக்கின்றன அப்படின்னாக்கா, மனதினுடைய எதிர்பார்ப்புகள் நாளுக்கு நாள் எப்படி மாறிக்கொண்டு இருக்கணும், இதெல்லாம் ஆழம் பார்த்து கரெக்டாக அரசியல் பேச தெரிந்த வல்லுநராக மாறுவதற்கு யோகம் இருக்கிறது. அதனால ஜேர்னலிசம் படிப்பது, பிறகு நிர்வாகத்திறன், நிர்வாகத்துல அட்மினிஸ்ட்ரேஷன், ஒரு HR வரணும் அப்படின்னாக்கா மகர ராசி அன்பர்களால டக்குனு இப்ப அவங்களால கோல வச்ச முடியும். பிறகு ஒரு டைரக்டராக, ஒரு மெயினா சொல்லணும்னாக்கா கொரியோகிராஃபர், ஒரு டான்ஸ், இந்த மாதிரி விஷயத்த கொரியோகிராஃப் பண்றதுக்கு இந்த ராகு உங்களுக்கு இந்த குருவும் ராகும் அவ்வளவு. ஏன்னா டான்ஸ் பண்றதுக்கு அவங்க சொந்த முயற்சி இருந்தா போதும். ஆனா டான்ஸ் கொரியோகிராஃபி பண்றதுக்கு ஒரு ஆர்ட்டை நம்ம எல்லா விதமான ஆர்ட்லயும் நல்லபடியான ஒரு பலன் கிடைக்கும். சிங்கராக போக முடியும். என்ன சொன்ன சிங்கரா போறதுக்கு என்ன இருக்குன்னாக்கா, ராகு 2ஆம் இடம் வோக்கல் தான்.
அதாவது நம்முடைய வாக்கு சக்தி, அது சிங்கராக பண்ண முடியும். அதுவும் அந்த சிங்கராக வரும்போது, அதாவது கர்நாடகா கத்துக்கிட்டு இப்ப சிங்கரா அந்த கர்நாடக சங்கீத வித்வானா மாறுறதுங்கிறது வேற, மக்களை அப்படியே வசீகரப்படுத்தக்கூடிய அந்த விஷயம் வேற. யூனிக்கான வாய்ஸ், இதெல்லாம் உங்களுக்கு நிறைய நன்மையை கொடுக்கும். பிறகு பிசினஸ் மேக்னெட், அதாவது ப்ராடக்ட் ஓரியன்டட். இந்த ப்ராடக்ட் ஓரியன்டட்னாக்கா, நீங்க மால் கல்ச்சருக்கெல்லாம் போனீங்கன்னா நிறைய ப்ராடக்ட் இருக்கும். அதாவது மக்களுக்கு உணவு ஐட்டங்களையே பக்காவா ப்ராடக்டா மாத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. இப்ப ரீசெண்டா ஒருத்தர் இந்த ஸ்வீட் எல்லாம் வச்சு விற்பாங்க இல்லையா, நம்முடைய கிராமத்துல நம்முடைய பாரம்பரியமான உணவுகளே நல்ல பேக் போட்டு அற்புதமாக பண்ணக்கூடிய, நம்ம ஜாதகம் பார்த்து அவர் சொன்ன உடனே அது பெரிய லாபத்தோட ஓடிட்டு இருக்கு அவருக்கு. அந்த மாதிரி ஒரு ப்ராடக்டை எப்படி மக்களுக்கு கொடுக்கறது, என்ன தேவைகள் இருக்கிறது, அது உணவு பொருட்களாக இருக்கலாம், அல்லது சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய பொருட்களாக இருக்கலாம், அலங்கார பொருட்களாக இருக்கலாம். அந்த மாதிரி அதுலயும் அந்த ஃபீல்டுலயும் நல்லபடியாக வர முடியும். விவசாய துறையில கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்கு. வேளாண் துறையில ஆபீசரா மாறக்கூடிய, கிராம பஞ்சாயத்து ஆபீசரா மாறக்கூடிய, அதாவது ஒரு டாப் லெவல் IAS அந்த மாதிரி இல்லாம கவர்மெண்ட் ஆபீஸ்ல அபிஷியலா நீங்க போகக்கூடிய ஒரு யோகம் இருக்கு. போலீஸ் டைரக்டா அந்த மாதிரி போகாம, அதாவது அதனுடைய CID டிபார்ட்மெண்ட் இந்த மாதிரி இருக்கு. CIDனா அது ரொம்ப பழைய ஃபேமஸான ஒரு வார்த்தை. அது இப்போ என்ன இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறாங்க. அந்த இன்டெலிஜென்ஸ்ல போய் இருக்கக்கூடிய அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு நிறைய கை கூடும். அதே போல எல்லா விதமான ட்ரேடிங்க்குமே கை கூடும். ஏன்னா என்னதான் இருந்தாலும் 12க்கு உண்டானவன் ட்ரேடிங்க்கும் பண்ண முடியும். அது ட்ரேடிங்னா மேக்சிமம் வெளிநாடு சமாச்சாரங்கள், பிறகு எலக்ட்ரிக் ஐட்டங்கள் எல்லாம் ஜம்முன்னு நடக்கும். உங்களுக்கு எத்தனை ஃபீல்டு, எல்லா ஃபீல்டும், எந்த ஃபீல்டு சுவாமிகளை நான் ரொம்ப எதிர்பார்க்க முடியாது அப்படின்னாக்கா, வட்டிக்கு கொடுப்பது, ஃபைனான்ஸ் நடத்துவது, இது கொஞ்சம் டிராபேக். அப்புறம் முதல் 6 மாசங்கள்ல ஷேர் மார்க்கெட்ல கொஞ்சம் அக்டோபர் 31 வரைக்கும் ஷேர் மார்க்கெட்ல பெருசா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்காம இருக்கிறது நல்லது. அதுக்கப்புறம் குரு அங்க போன உடனே அதே ஷேர் மார்க்கெட் ஆகட்டும், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆகட்டும், அல்லது கிரிப்டோ கரன்சி ஆகட்டும், பெட்டிங் கட்டுறது ஆகட்டும், ஏன் ஃபைனான்ஸ் ஒரு பார்ட்னரோட ஃபைனான்ஸ் பண்ண போது நீங்க பார்ட்னரா இருக்கும்போது அந்த மாதிரி ஆகட்டும், இதெல்லாம் நல்லபடியாக கைகூடும். ஆக இத்தனை விஷயங்கள் தொழில் சார்ந்த விஷயங்கள். இப்ப ஜாபுக்கு போனோம்னாக்க என்ன மாதிரி ஜாப் சார்ந்த, இதே டிபார்ட்மெண்ட்ல இதே ஃபீல்டுல ஒரு ஜாப், இதே நீங்க அரசியல்ல இருப்பவர்களுக்கு கூட இருக்கலாம், நீங்க அவருடைய ரைட் ஹேண்டா இருக்கலாம். அப்படிங்கும்போது உங்களால பெரிய ஒரு மாசம் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய யோகம் இருக்கு இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இப்போ. அதனால அந்த விஷயத்துல ஒரு நல்ல ஒரு பொசிஷன் கிடைக்கும். வாழ்க்கையில ஒரு பொசிஷனை கொடுப்பாரு. இந்த மாதிரி ஃபீல்டுலயும் இந்த மாதிரி நிறைய இருக்கிறது. மாணவர்களுக்கு 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனியினுடைய தாக்கம் குறைந்து மாணவ செல்வங்களுக்கு, எல்லா படிப்பும் படிக்கிறவர்களுக்கும் இந்த குரு ரொம்ப அற்புதமான ஒரு துணையாக இருக்கிறார். மாணவர்களுக்கு நீங்க படிப்பே வேண்டாம் அப்படின்னு நினைத்தவர்கள் கூட கொஞ்சம் எங்கேயாவது கொஞ்சம் இது பண்ணி நம்ம படிப்பு வந்துடும். உதவித்தொகை, ஊக்கத்தொகை அதையும் கொடுக்க செய்வார். எந்த மாதிரியான படிப்புகளுக்கு இவர் உதவுகிறார்னாக்கா, இந்த குரு 7ஆம் இடத்துல உச்சமாவது எல்லா படிப்புகளிலும் இருக்கக்கூடிய தடைகளை நீக்குவார். இன்ஃபேக்ட் வெளிநாடுகள்ல இருந்து நம்ம வெளியில எல்லாம் போய் டாக்டரேட் எல்லாம் வாங்குறதுக்கு சரியான உதவி பண்ணுவார். படிப்புக்கு பணம் பஞ்சம் இருக்காது. அதுதான் நீங்க படிக்கணும்னு நினைச்சு உண்மையிலேயே 100% படிக்க வேண்டும் நான் அப்படின்னாக்கா, கண்டிப்பாக உங்களுக்கு அந்த உதவித்தொகை கிடைச்சிடும். யாரோ ஒருத்தர் கொடுத்துருவாங்க. இதே இந்த சின்ன குழந்தையா இருக்கு, மகர ராசியில பிறந்திருக்கு அப்படின்னா அவங்க அப்பாவுக்கு நல்ல ஒரு யோகம் கிடைச்சிடும். கொஞ்சம் நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது எங்க அப்படின்னாக்கா, நம்முடைய வார்த்தைகளில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். குடும்பத்துல இருந்து கொஞ்சம் தூரமாக போய் சம்பாதிக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கும். அல்லது குடும்பத்துக்கும் நம்ம ஒரு இடத்துல இருப்போம், காலையில போனா நைட்டு வர மாதிரி குடும்பத்தோட ஸ்பெண்ட் பண்ண முடியாம ஒரு அமைப்பு இருக்கும். அது ஒரு சனியினுடைய நட்சத்திரம் முடிய வரைக்கும், அதாவது முதல் 4 மாதங்கள் அப்படி இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க நார்மல் ஆயிடுவீங்க. ராகு உங்களுடைய தலைக்கு வரும்பொழுதுதான் உங்களுடைய வளர்ச்சி ஆரம்பிக்கிறது. யார் என்ன சொன்னாலும் நம்ப வேண்டாம். கோட்டீஸ்வர யோகம் உங்களுக்கு இருக்கு. உங்களுக்குன்னு ஒரு தனி ஆபீஸ் நீங்க வச்சு விடுங்க. நிறைய வாய்ப்புகள் பல பேருக்கும் கொடுப்பதில் வல்லவர்களாக இருப்பீர்கள். இதுதான் மெயின் இந்த குருனுடைய அமைப்பு. சொத்துக்கள் வாங்கக்கூடிய,
பார்ட்னர்ஷிப்போட சேர்த்து நீங்க வந்து தனியா பண்ணணும்னு அவசியம் இல்லை. பார்ட்னர்ஷிப், சரியான பார்ட்னர்ஷிப். ஒரு ஜாதகம் பார்த்து 2 ஜாதகத்தையும் இதெல்லாம் முட்டாள்தனம்னு யாராவது சொன்னாங்கன்னாக்கா அப்படியா அப்படின்னு ஒரு நமஸ்காரம் பண்ணிடுங்க, அவ்வளவுதான். நம்ம முட்டாள்தனமாக நம்ப போறதில்லை, நம்ம எதுக்கு தெரியும் அதுக்கு பார்க்க போறோம். ரைட்டா? டெய்லியும் அப்படியே ஜாதகத்தை பார்த்துட்டு நான் வந்து தண்ணி குடிக்கிறது கூட ஜாதகம் பார்த்து அந்த மாதிரிலாம் இருக்காங்க. இத்தனை மணிக்கு தான் குடிக்கணும், இந்த காலத்து ராகு காலம் எமகண்டம் எல்லாம் குடிப்பட அப்படி எல்லாம் இல்லை. ஒரு முக்கியமான விஷயங்கள்ல 2 பேர் பார்ட்னர்ஷிப்பினுடைய, அதாவது வாழ்க்கையை வந்து திருமணம் செய்து கொள்ளுகிறவர்களுக்கு இப்போ வந்து ஜாதகம் பார்க்கறது இல்லை. என்ன சுவாமி இல்லை நீங்க பார்ட்னருக்கு போய் பார்க்க சொல்ல இல்லை அப்படின்னாக்கா இல்லை, நமக்கு வளர்ச்சி முக்கியம். டைம், அதாவது நேரம் வந்து எனர்ஜியும் நேரமும் ரொம்ப கிடைக்காது, மீண்டும் கிடைக்காது. அதை வந்து வேஸ்ட் ஆக்க வேண்டாம். அதனால ஒரு நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்போட தனியா ஆரம்பிக்கலாமா, பார்ட்னர்ஸோட ஆரம்பிக்கலாம். பார்ட்னர்ஸோட தான் ஆரம்பிக்கணும். எந்த பிசினஸ் இருந்தாலும் காம்பினேஷன் வேணும். அது உங்க ரிலேட்டிவா இருக்கலாம், அல்லது உங்களோட நண்பர்களாக இருக்கலாம், அல்லது புதிதாக ஒரு நல்ல ஒரு சொசைட்டியில ஒரு வளர்ச்சி பெற்றவர்களாக இருக்கலாம். அமைப்பு பதவி கூடக்கூடிய ஒரு யோகம் இருக்கு. பிறகு இரண்டாவது, இந்த ஜனவரியில இருந்து இருக்கு இல்லையா, ஜனவரியில இருந்து ஜூன் வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல நீங்க ஒரு சின்ன ஒரு விஷயத்தை பண்ணுவோம். குருவும் கேத்தும் ஒன்றாக இருக்கிறார்கள் அப்படின்னாக்கா நீங்க வியாழக்கிழமை அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு போயிட்டு தட்சிணாமூர்த்தியை பார்த்துட்டு வாங்க. அது ஞானத்தை கொடுக்கும், பெரிய ஞானத்தை கொடுக்கும். அதாவது செல்வமும் ஞானமும் தான் நமக்கு வந்து வாழ்க்கையினுடைய டார்கெட். அதுல 2 ஞானம் இருக்கு. இந்த உலகத்துல எப்படி சம்பாதிக்கணும், அதை எப்படி செலவு பண்ணணும், எல்லாரோடையும் எப்படி சந்தோஷமா இருக்கணும், எல்லாரையும் எப்படி சந்தோஷமா வச்சுக்கணும், நான் சந்தோஷமா இருக்கு, அது கிடைக்கும். இதை தாண்டி இந்த வாழ்க்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயத்தினுடைய ஞானமும் கிடைக்கும். குருவும் கேத்துவும் இணைந்தால், அது குரு உச்சமாக இருக்கும்போது அந்த கேத்து இணைகிறார் அப்படிங்கிறது ஒரு பெரிய சமாச்சாரம். உறவுகள்ல வந்து அப்பாவினுடைய கொஞ்சம் உடல்நடை சரியில்லாம இருந்தது, இது எல்லாமே சரியா போகும். நிர்வாகத்துல வந்து நல்ல நிர்வாகம் பண்ணிட்டு இருந்தோம், இப்ப நிர்வாக சீர்கேடுகள்னு கொஞ்சம் நம்ம மேல இருந்த கம்ப்ளைண்ட் எல்லாமே இந்த குரு ஜூன் மாசத்துக்கு வந்ததுடனே இதெல்லாம் மாறும். சகோதர உறவுல மேம்பாடு அடையக்கூடிய யோகம் இருக்கிறது. முக்கியமாக நான் சொல்றது வந்து எந்த பிரச்சனையும் நான் வந்து லீகலா தான் சந்திப்பேன் அப்படின்னு சொல்லி நினைக்காதீர்கள். இது கொஞ்சம் என்ன சொன்னீங்களே, லீகலா சட்டப்படிதான் எல்லாத்துக்கும் தீர்வு காண வேண்டும். ஆனால் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சட்டத்தை போய் நாடணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அவர்களுக்கு நிறைய கோர்ட்டு கேஸ் எல்லாமே இருக்கிறது, எத்தனை ஜாதகம் பார்க்கணும். அதனால பெரும்பாலும் வெளியில இருந்து, அதுவும் சொந்தத்துல வந்து கொஞ்சம் பிரச்சனை எல்லாம் இருந்தா கோர்ட்டை நாட வேண்டும் இல்லை. நல்ல பேச்சு சுமூகமாக நீங்க முதல்ல உங்களை நீங்கள் நம்ப வேண்டும். என்னால வந்து முதல்ல நம்மை நாமே நம்ப வேண்டும். என்னால இந்த விஷயத்துக்கு தீர்வு காண முடியும் அப்படின்னு நீங்க மெடிடேட் பண்ணுங்க, கண்டிப்பாக தீர்வு காண்பீர்கள். ஆக இந்த மகர ராசி அன்பர்களுக்கு, மகரத்துல என்னென்ன இருக்கிறது, உத்திராட்டம், திருவோணம், அவிட்டம், இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடிய குருவாகத்தான் இருக்கிறார். ராகு இருப்பது நன்மையே, நல்லதுதான். முதல்ல 4 மாதங்களுக்கு பேச்சுல மட்டும் கொஞ்சம் நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். மற்றபடி இந்த ராகு வந்து உங்களுடைய லக்னத்துக்கு வருது, உங்களுடைய ராசிக்கு வருதுன்னா வளர்ச்சி நிச்சயம் நிச்சயம் நிச்சயம். கொஞ்சம் அலைச்சல் அதிகமாகும், இருந்தாலும் வளர்ச்சி கண்டிப்பாக உண்டு, ஆரோக்கியம் உண்டு, பப்ளிக் கான்டாக்ட் உண்டு. ஆக குருவினுடைய அனுகிரகத்தினால வாழ்க்கையை செம்மையட போகிற நல்ல உயரங்களுக்கு, நல்ல வாய்ப்புகளை பயன்படுத்த போகின்ற மகர ராசி அன்பர்களுக்கு என்னுடைய பரிபூரண ஆசீர்வாதங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன். ஹரி ஓம். சாந்தி சாந்தி சாந்தி.